வணக்கம் நேர்களே, இந்த நிகழ்ச்சி தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். வாழ்க்கையில பல பேருக்கு பல விதமான பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகள் இருந்தா கண்டிப்பாக அதுக்கான தீர்வுகளும் இருக்கும். அதுக்காக தான் ஒவ்வொரு வாரமும் நம்ம நிகழ்ச்சிக்கு யதார்த்த ஜோதிடர் செல்வி அவர்கள் உங்க ஜாதகங்களுக்கான பலன்களையும் பரிகாரங்களையும் சொல்லிட்டு வராரு. வணக்கம் சார். நமஸ்காரம்மா. சார், இன்னைக்கு நிகழ்ச்சியோட முதல் கேள்வி நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு என்ன பண்ணணும்? அதாவது நம்மளை பெரிய எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆகாய ஸ்தலம் பார்த்திங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயில். இந்த கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா கோவிந்தராஜ பெருமாள் கோயிலுக்குன்னு தனி ஒரு கோயில் இருக்குது. இங்கே இருக்கிற பெருமாள் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஆகாயத்தை பார்த்தபடி இருக்கக்கூடிய 108 திவ்யதேசத்தில் ஒரு கோயில் அது. எப்படி நம்மளுடைய காஞ்சி காமாட்சி கோயிலில் கல்வர் என்ற பெருமாள் கோயில் இருக்குதோ அதுபோல் ஆகாய ஸ்தலமான பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்குள்ளே இந்த கோவிந்தராஜ பெருமாள் இருக்கார். இந்த கோயிலில் போய் நம்மளுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த வேண்டுதலெல்லாம் அதாவது நம்மளுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை வேண்டுதலும் நிறைவேற்றி கொடுப்பார் இந்த பெருமாள் என்பது ஐதீகம். 108 திவ்யதேசத்தில் இருக்கின்ற அற்புதமான பெருமாள் சிதம்பரம் நடராஜரையும் வழிபட்ட மாதிரி இருக்கும். அதே போல் கோவிந்தராஜ பெருமாள் ஆகாயத்தை பார்த்தபடி இருக்கக்கூடிய இந்த பெருமாளை வழிபடுவதன் மூலியமாக அவர்கள் எந்தெந்த காரியங்கள் நினைத்தார்களோ அதற்கு உண்டான அமைப்பு எல்லாம் விரைவிலே நிறைவேற்றுவதற்கு உண்டான அற்புதமான ஆலயம். எனவே 2 தரிசனம், சிவனையும் பார்த்த மாதிரி இருக்கும், பெருமாளையும் பார்த்த மாதிரி இருக்கும். அதில் 108 திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் இவர். போய் தரிசனம் பண்ணிட்டு வருவவர்களுக்கு எல்லா விதமான வளமும் கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நன்றி சார். நம்ம நிகழ்ச்சியோட முதல் காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? நேர்ல பேசுறேன், சென்னையில இருந்து. சொல்லுங்கம்மா, சார் இருக்காரு. நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம்மா, சொல்லுங்க. என் பையனை பத்தி தான் சார் கேட்கணும். கேளுங்க. அவன் பிறந்த அவனுடைய தேதி 22/4/2010. சரி. ராசி கடகராசி, லக்னம் தனுசு லக்னம், நட்சத்திரம் ஆயுள் 2ஆம் பாதம் சார். ஆயிலியம் 2ஆம் பாதம். சரி, சொல்லுங்க. 2ஆம் பாதம். அப்ப புதன் தசை தான் நடக்கும் இப்போ. ஆமா சார். அப்போ பிறந்தது உடம்பு சரியில்லை. ஆமாம்மா, அந்த புதன் தசையில் இப்போ அவருக்கு நடக்கிறது ஒரு விஷயத்தில் பார்த்துக்கணும். சளி தொந்தரவும், உடம்புல தேக ஆரோக்கியத்தில் தோள்கள் சம்மந்தப்பட்டதும் எலும்புகள் சம்மந்தப்பட்டதுக்கும் பாதிப்புகளுக்கு. ஏனென்றால் லக்னத்துக்கு தனுசு லக்னம் என்பதனால் சந்திரனுடைய அமைப்பில் இருக்கின்ற அந்த புதனின் அமைப்பு கொஞ்சம் பாவம் கெட்டிருக்கிறனால கண்டிப்பாக ரெகுலராக சென்னையிலே இருக்கிறனால இந்த குழந்தைய கூட்டின்னு போயிட்டு சென்னையில் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் இருக்கிற குருவாயூரப்பனுக்கு ஒரு புதன்கிழமையில் கொண்டு போய் எதையாவது ஒரு துலாபாரம் கொடுப்பது பெரிய அளவுக்கு விசேஷம். வாழைப்பழத்தை கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த கோயிலில் இருக்கின்ற குருவாயூரப்பன் கோயிலில் இருக்கிற அபிஷேக எண்ணெயை கொஞ்சம் ஆஃபீஸில் கேட்டு வாங்கிட்டு டெய்லி ஒரு ட்ராப் வச்சுட்டு வரதோட மாதத்துக்கு ஒரு தடவை ரெகுலராக அந்த மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலுக்கு கூட்டின்னு போகிறதும் குருவாயூரப்பனுக்கு பிரார்த்தனை பண்ணுவதும் கண்டிப்பாக நோயின் தாக்கம் படிப்படியாக குறையும். அதோடு மட்டும் இல்லாமல் அவரை கண்டிப்பாக ஒரு முறை திருவள்ளூர் வீரராக பெருமாள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வர்றது, பள்ளிக்கொண்ட பெருமாளை தரிசனம் செய்வது சுக்கிரனுடைய பிரீத்தியை பெற்றது மாதிரி ஆகும். அந்த சுக்கிர பிரீத்தி பெறுவதன் மூலியமாக நோயின் வேகம் படிப்படியாக விரைவிலே குறைவதற்குண்டான பெரிய அளவு அனுகூல பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? திருச்சியில இருந்து அகிலா பேசுறேன். சொல்லுங்கம்மா, சார் இருக்காரு. நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். ஃப்ரெண்டோட மேரேஜ்க்காக கேட்கணும். சரி. பேர் ரம்யா. டேட் ஆஃப் பர்த் 11/4/1990. சரி. 25 இயர்ஸ், 26th இயர் முடிய போகுது இல்லையா? ஆமா சார். சொல்லுங்க. துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம், ரிஷப லக்னம். துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம், ரிஷப லக்னம். சரிங்கம்மா. அதான் மேரேஜ் எப்போ நடக்கும்? அதாம்மா, அவங்களுக்கு இப்போ நான் அவங்களுடைய அமைப்பில்மா எங்கே இருக்காங்கம்மா? திருச்சியில் தான் இருக்காங்களா? அவங்க முசிறியில் இருக்காங்க. சிரமம் பார்க்காம ஒரு முறை பழனி முருகர் கோயிலுக்கு சென்றுட்டு வர சொல்லுங்கள். பழனி முருகர் கோயிலுக்கு போகிறதோட கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமையாக பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு பழனி முருகருக்கு விபூதி அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக விபூதியை தினமும் நெஞ்சில் தடவி கொண்டு வருவதுடன் பழனியுடைய முருகருடைய ராஜ அலங்கார படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றுவது பெரிய அளவுக்கு அனுகூலமும் சந்தோஷம் ஏற்படும். செவ்வாய்க்கிழமை இரவு 6 மணிக்குள்ளாக அவங்களுடைய இரவு டின்னரை முடிச்சிட சொல்லுங்கள். ஏதாவது பசிச்சுதுன்னா பழங்கள், திரவ வகை உணவுகள் எடுத்துக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை அசைவத்தை சாப்பிட்றது தவிர்த்து இருக்கணும். செவ்வாய்க்கிழமை மதியம் 1-2 மணிக்குள் உணவு தானம் கொடுப்பது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் அவங்களுக்கு உண்டான அந்த திருமண அமைப்பில் இருக்கிற தோஷத்தை தீர்ப்பதுடன் 27 வயதுக்குள்ளாக அந்த திருமண பிராப்தத்தை கைகூடுவதற்குண்டான எளிய பரிகாரம்.
ஆனால் இது மட்டும் பண்ணுறதோட செவ்வாய் காயத்ரி மந்திரத்தை தினமும் 9 முறை சொல்வதன் மூலியமாக பெரிய அளவு அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? ஹலோ, நான் பிரியா கடலூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. சார் இருக்காரு, நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி நட்சத்திரம், உங்க ஹஸ்பண்டோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். அவங்க பேர் மதன்குமார். சரிங்கம்மா. ராசி சிம்மம். சரி. நட்சத்திரம் மகம். சரி. லக்னம் தனுசு சார். சரி. வயசுமா? 10/5/1973. சரிங்கம்மா. 43 வயசு ஆயிடுச்சு இல்லைங்களா? சரி, சொல்லுங்க. வேலை எப்படி இருக்கும்னு கேட்கறதுக்கு தான் சார் பண்ணலாம். வேலை பண்ணலாமா இல்லை வேலை எதா இருக்குமா? இல்லைம்மா, ஒர்க்கிலே இருக்க சொல்லுங்கள். ஏன்னா நடக்கிற இந்த செவ்வாய் தசையை வந்து அவருடைய ஜாதகப்படி அது விரயத்துக்கு உண்டான ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த செவ்வாய் தசை முடிகிற வரைக்கும் அந்த அமைப்பில் வந்து அவர் உத்தியோகத்தில் இருக்கிறது தான் நல்லது. கண்டிப்பாக அந்த உத்தியோக பிராப்தத்திலும் இப்போது வந்து தடங்கள் காட்டப்படுவது அர்த்தாஷ்டம சனியும் ஜென்மத்தில் குருவும் இருக்கிறதுனால கூட ராகுவும் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால எல்லா விதத்திலும் ஒரு குழப்பங்கள், தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டோ வாக்குவாதங்களோ தொழில் நிமித்தமான இடத்துல வச்சுக்கக்கூடாது. கண்டிப்பாக எல்லாத்துலேயும் கொஞ்சம் பொறுமையாக பெரிய அளவுக்கு இதுவும் பார்த்துக்கணும். புதன்கிழமை பெருமாள் தாயாருக்கு துளசி கொடுத்து அர்ச்சனை பண்ணுவது பெரிய அளவுக்கு உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணும். புதன்கிழமை இரவு அரிசி இல்லாத உணவும், புதன்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் உணவு தானம் கொடுப்பதுடன் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வருவது பெரிய அளவுக்கு உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணுறதுடன் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றுவதுடன் மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய அபிஷேக குங்குமத்தையும் விபூதியும் வைத்து கொண்டு வருவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். முடிந்த அளவுக்கு 4 மாதத்துக்கு ஒரு முறை சிரமம் பார்க்காமல் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு போயிட்டு வர சொல்லுங்கள். செவ்வாய் தசை முடிந்த பிறகு உத்தியோகத்து நிமித்தமான அமைப்பை பார்த்துக்கொள்ள சொல்லுங்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ. ஹலோ வணக்கம்மா. யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்க திருச்சி பொன்மலைப்பட்டியில இருந்து பேசுறோம் மேடம். என் பையனை கேட்கணும் மேடம். சொல்லுங்கம்மா. சார் இருக்காரு, உங்க பையனோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம். சொல்லுங்க. நாங்க திருச்சி பொன்மலைப்பட்டியில இருந்து பேசுறோம். என் பையன் பேரு ராமபிரகாஷ். சரி. கடகராசி, ஆயில நட்சத்திரம், கும்ப லக்னம், ஆயிலத்துல 2வது பாதம். வயசுமா? வயசு 24 முடிஞ்சு 25 ஆரம்பிக்க போகுது. 5/6/92. சரி. சுக்கிரதசை நடக்குது அப்போ? ஆமா சார். சுக்கிரதசை சந்திர புத்தி நடக்குதா சார். அதனால என் பையன் BE MBA முடிச்சிருக்கான். சரி. சரியான வேலை வாய்ப்பு அமையவே மாட்டேங்குது. அதுல இருக்கும் போது எனக்கு தடங்கள் ஆகிட்டே இருக்கு. அவன் மனநிலை வந்து மாறிட்டே இருக்கு. சந்திர புத்தி எவ்வளவு நாள் இருக்குமா இன்னும் அவருக்கு? இன்னும் அவருக்கு 19ஆம் தேதி செவ்வாய் தசை ஆரம்பிக்க போகுது சார். இந்த 19ஆம் தேதியா? ஆமா சார். ஆமா சார். சரி. சந்திர புத்தி இல்ல சந்திர புத்தி முடியிருந்த பிறகு அவருக்கு இருக்கிற பாதிப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்பட்டுடும். அது மட்டும் இல்லாமல் சிரமம் பார்க்காம அந்த இதுக்காக வந்து திங்கட்கிழமை பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு திங்கட்கிழமையில் ஒரு திங்கட்கிழமை மாலையில் வந்து ஒரு முழு அபிஷேகம் பண்ணுவது வந்து பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். அந்த மாலை அபிஷேகம் செய்துட்டு அந்த விபூதியை எடுத்துக்கொண்டு வருவது பெரிய அளவுக்கு விசேஷமான பரிகாரமாக காணப்படுகிறது. அதோடு வந்து அவருக்கு வந்து இந்த உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதற்கு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கிற சன்னிதானத்திலலாம் பசுனை கொடுத்து கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு கோயிலே 36 கிலோ பச்சரிசியை கொடுத்துட்டு பயபக்தியுடன் வருவது உத்தியோகத்தில் இருக்கிற அமைப்பை நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான பரிகாரம். இதை மட்டும் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக சந்திரனுடைய ஸ்தானத்தில் 6ஆம் இடத்து உச்சம் பெற்றிருக்கிறதுனால எப்பயுமே வந்து இந்த மனக்குழப்பங்கள்லாம் ஏற்படுவது இயற்கையான ஜாதகம். எனவே மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி, முடிந்தால் காயகல்பம் என்று சொல்லக்கூடிய வாழ்க வளமுடன் இருக்கிற பயிற்சிகளை செய்வது மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள சொல்லுங்கள். உத்தியோக பிராப்தமெல்லாம் கிடைத்தாலும் இந்த மனக்குழப்பம் தீர்வதற்கு தினமும் இவர் அந்த பயிற்சியை செய்வது தான் உத்தமம். இல்லையென்றால் அந்த குழப்பங்கள் தொடர்ச்சியாக வாழ்க்கை முழுவதுமே இருக்கும். கும்ப லக்னத்துக்கு உண்டான அமைப்பில் 6 அமைப்பில் புதனுடைய சாராம்சத்தில் ஆயிலத்தில் நிற்பதனால் கண்டிப்பாக தினமும் வந்து யோக பயிற்சி மிக மிக முக்கியம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஹலோ. ஓகே சார், நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த கேள்வி வந்து வியாபாரம் வந்து செழித்து நல்லா வரணும்னா என்ன சார் பண்ணுறது? அதாவது அம்மையப்பர் திருக்கோயில் இருக்குமா, இது நவக்கைலாங்களில் ஒன்று. அதாவது திருநெல்வேலியில் இருக்கிறது. சேரன் மாதவி என்ற ஒரு ஊரில் இருக்கிறது. இந்த கோயிலில் வந்து மூலவர் வந்து அம்மையப்பர். இந்த அம்மனை வந்து ஆவுடைய நாயகின்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலில் போயிட்டு வியாபாரத்துக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு வர யாராக இருந்தாலும் சேரன் மாதேவியில் இந்த அம்மையப்பர் திருக்கோயிலில் பெரிய அளவுக்கு அனுகூலங்கள், வியாபாரம் செழித்து வழங்குவதற்கான பெரிய அளவு யோக பலனை கிடைக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம். எனவே சேரன் மாதேவி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அம்மையப்பர் திருக்கோயிலுக்கு போயிட்டு வர்றது உத்தமம். ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார். யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க?
ரெட்டிஸ் இருந்து பேசுறேன் மேடம், கோபி. சொல்லுங்க சார். சார் இருக்காரு. நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்வியில கேட்கலாம். எனக்காக தான் மேடம். சார் உங்கள் டிவியை ஆஃப் பண்ணுங்க. டிவியை கொஞ்சம் சத்தம் குறைச்சா தானே பேசுறது கேட்கும், இல்லைன்னா எக்கோவில் எப்படி கேட்கும்? சொல்லுங்கள். மேஷ ராசி சார், விருச்சிக லக்னம் சார். சரி, நட்சத்திரம் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சார். வயசு என்னங்க? வயசு 47 6 ஆக போகுது சார். சரி, என்ன வேணுங்க உங்களுக்கு? அது உடம்பு 2 வருஷமா உடம்பு அந்த அக்னி கேஸ் ட்ரபிள் தான். சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெகுலராக வந்து உங்களுடைய அமைப்புக்கு வந்து ரெகுலராக நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் எங்கள் கந்தக்கோட்டம் கந்தசாமி கோயிலில் இருக்கிற முருகரை வழிபாடு செய்வது வந்து பெரிய அளவுக்கு விசேஷத்தை ஏற்படுத்தும். கந்தக்கோட்டம் முருகருக்கு வந்து டெய்லி அதாவது செவ்வாய்க்கிழமை போயிட்டு 9 முறை வலம் வந்து கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அதோட வந்து வில்வப்பொடி என்று கிடைக்கும். அந்த வில்வப்பொடியை வந்து தினமும் எடுத்துக்கொள்வதும் பெரிய அளவுக்கு பரிகாரமான அமைப்பு. செவ்வாய்க்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் உணவு தானம் கொடுப்பது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். செவ்வாய்க்கிழமைகள் வந்து அசைவம் சாப்பிட்றதா தவிர்த்து கொள்வதும், இரவு நேரத்தில் உணவு விஷயத்தில் மிக கவனமாக இருப்பதும், செவ்வாய்க்கிழமை விடாமல் கந்தக்கோட்டம் கந்தசாமி கோயிலுக்கு சென்று விட்டு கொடிமர நமஸ்காரம் வந்து விரைவிலே வந்து உங்களுக்கு நோயுடைய தாக்கத்தின் வீரியத்தை குறைக்கும். முடிந்த அளவுக்கு எப்பொழுது முடிந்தாலும் திருத்தணி முருகர் பெருமாளுக்கு போயிட்டு வருவது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும், விரைவில் இந்த நோயுடைய தாக்கம், நல்ல மருத்துவர், நல்ல மருந்துகள் கிடைப்பதற்குண்டான பெரிய அளவுக்கு உதவி செய்யக்கூடிய பரிகாரம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா. யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து பேசுறோங்க, பெரம்பூர்ல இருந்து. சொல்லுங்கம்மா. சார் இருக்காரு. பாக்குறாங்க 9/2/1975 அவங்க பிறந்தாங்க. சரி. உத்திராட நட்சத்திரம், மகர ராசி, ரிஷப லக்னங்க. 40 வயசு ஆச்சு, இன்னும் கல்யாணம் ஆகணுங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சு. அதுல இருந்து பாக்குறோம், இன்னும் சரியா செட்டில் ஆக மாட்டேங்குது. ரொம்ப கவலையா இருக்கு. என்ன லக்னம் சொன்னீங்கம்மா? ரிஷப லக்னங்க. ரிஷப லக்னம். யாரு இவரு? இவர் என்னோட பொண்ணு ஜெயஸ்ரீ பேர். உங்க பொண்ணு இல்லைங்களா? திருமணம் வந்து ஏற்கனவே நடந்து திருமண முறிவு ஏற்பட்டிருக்கு இல்லைங்களா? சரி, உத்திராடம். அவரு உத்திராட நட்சத்திரம், மகர ராசி. சரி, நீங்க என்ன பண்ணுங்கம்மா, அவர் வந்து எங்க இருக்கீங்கம்மா? நீங்க நாங்க பெரம்பூர்ல இருக்கோம் சார். பெரம்பூர்ல இருக்கீங்க இல்லைங்களா? கண்டிப்பாக நீங்க என்ன பண்ணுங்கம்மா, கும்பகோணத்துல பட்டீஸ்வரம் பட்டி துர்கை சன்னிதானத்துக்கு போயிட்டு. பட்டீஸ்வரன் துர்கைங்களா? ஆமா, பட்டீஸ்வரம் துர்கைக்கு போயிட்டு 9, அதாவது இப்போ ஒரு தடவை போனாவே போதும், அந்த கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணி அர்ச்சனை பண்ணுறதோட 9 வாரம் தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமையில் ராகுகால துர்கை பூஜைக்கு பணம் கட்டுறது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அந்த துர்கை படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றிட்டு வழிபாடு செய்வது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தருவதுடன், கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் உணவு தானம் கொடுப்பதுடன், முடிந்த அளவுக்கு செவ்வாய்க்கிழமை வந்து எப்படியாவது காலையிலிருந்து மாலைக்குள்ளாக வீடு பக்கத்தில் இருக்கிற துர்கை சன்னிதானத்தில் வழிபாடு செய்வதும், விநாயகருக்கு அருகம்புல் கொடுப்பதும் விரைவிலே வந்து அந்த திருமண அமைப்புக்கு உண்டான பிராப்தத்தை 8ஆம் மாதத்துக்கு பிறகு ஏற்படுத்தி தருவதற்குண்டான அனுகூல பலத்தை தரும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. ஸோ தொடர்ந்து பேசலாம், ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். தொடர்ந்து பேசலாம். இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். சார், நாகதோஷம் நம்ம என்ன கோவில் போய் வழிபடலாம்? அதாவது ரொம்ப பெரிய பிரசித்தி பெற்ற திருக்கோயில்னு பார்த்தீங்கன்னா குமரக்கோட்டம் முருகர் கோயில் தான். இந்த குமரக்கோட்டம் கல்யாண சுந்தரம் முருகர் கோயில், கல்யாண சுந்தரம் என்றது பேர். அந்த முருகர் கோயிலுக்கு வந்து பெரிய அளவுக்கு பிரசித்தம். இந்த நாகதோஷங்கள், திருமண தடைகள்லாம் நீங்குவதற்குண்டான அமைப்பான ஒரு கோயில். பொதுவாக பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு தான் 5 தலை நாகம் கொடைப்பிடிக்கும். ஆனால் இங்கே இருக்கிற முருகருக்கு 5 தலை நாகம் கொடைப்பிடிப்பதை நாம் கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக வந்து வள்ளி தெய்வானைக்கும் வந்து 3 தலை நாகம் கொடைப்பிடிப்பதுடன், இந்த கோயிலில் கண்டிப்பாக போய் வழிபாடு செய்பவர்களுக்கு எப்பேற்பட்ட நாகதோஷங்கள், அதாவது சர்பம், ராகு, கேதுவுடைய பாதிப்புகள், அடுத்ததாக திருமணங்கள் தொடர்ச்சியாக தள்ளி கொண்டே போகுது, திருமணம் நிச்சயமாகி நிற்பது, ஏற்கனவே திருமணமாய் அந்த திருமண வாழ்க்கை கெட்டு போய் திருப்பி திருமணத்திற்காக இருக்கிறவர்கள், திருமணத்திற்காக நடக்க வேண்டும் எதிர்பார்த்திருப்பவர்கள், எந்த விதமான தோஷங்கள்லாம் இருந்தால் கண்டிப்பாக குமரக்கோட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த கல்யாண சுந்தரம் திருக்கோயில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிறது. இந்த கோயிலுக்கு வந்து குமரக்கோட்டம் முருகனை வழிபாடு செய்வதன் மூலமாக கண்டிப்பாக எப்பேற்பட்ட தோஷமும் உடனடியாக தீர்வு கிடைத்து அதற்கு உண்டான விடையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான சேத்திரம். ரொம்ப நன்றி சார். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா. யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்க திருச்சியிலேருந்து பேசுறோம் மேடம். எங்க தங்கச்சி வீட்டுக்காரருக்காக நான் கேட்கணும் மேடம். சொல்லுங்கம்மா. சார் இருக்காரு. அவரோட ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம்.
வணக்கம் சார். நமஸ்காரம்மா. எங்க தங்கச்சி வீட்டுக்காருக்காக நான் கேட்கணும் சார். சொல்லுங்க. அவரு ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க சார். மளிகை கடை வச்சிருக்காரு சார். ஆனா மளிகை கடையில சரியான வியாபாரமே இல்லைங்க சார். சரி. ஏதாவது வீடு கட்டணும்னாக்கா அதுக்கு ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்குங்க சார். இந்த வியாபாரத்துக்காக நல்லா ஏதாவது சொல்லுங்க சார். லக்னம் சார். சரி. ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம் சார். வயசுமா? அவருக்கு வயசு 61ல பிறந்திருக்காருங்க சார். ஓகே, 61ல. ஆமாங்க சார். சரிம்மா. அதாவதுமா இப்போ வந்து அவருடைய அமைப்பில் வந்து இந்த இதெல்லாம் பாதிப்பு இருக்குதுன்னா வியாபாரமும் மற்ற விஷயங்களிலும் அனுகூலம் ஏற்படுவதற்கு கண்டிப்பாக ஒரு விஷயத்தில் பார்த்துக்கணும். ரெகுலராக வந்து திருச்சியில் இருக்காரா, எங்கே இருக்காருமா? அம்பம்பட்டிங்க சார். இந்த துறையூர் பக்கம், சேலம் டிஸ்ட்ரிக்ட். அப்போ சேலத்துலையா? சேலம் பக்கம் சார் அது. சரி சார். அப்போனா கண்டிப்பாக திருநள்ளாறு போயிட்டு கண்டிப்பாக திருநள்ளாறு நல திருத்தத்தில் நீராடிட்டு அங்கே இருக்கிற கணபதிக்கு சிதற்காய் எடுத்துட்டு அங்கே இருக்கிற திருநள்ளாறுக்கு போயிட்டு எப்பயுமே தர்பானேஸ்வரர் கோயிலில் போயிட்டு சிவனை வழிபாடு பண்ணி அம்பாளை வழிபாடு பண்ணி சனி பகவானுக்கு பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு அபிஷேகம் செய்து அந்த பிரசாதத்தை தினமும் வைத்து கொண்டு வருவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பாதிப்புகளை நிவர்த்தி பண்ணும். அதோடு வந்து வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணும். அதே போல் வந்து வீடு அமைப்பெல்லாம் சரியாக வராமல் இருப்பதனால் திங்கக்கிழமை ரெகுலராக அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு கங்கா ஜலத்தையும் வில்வ இலையும் அபிஷேக பொருள்கள் ஏதேனும் ஒன்று கொடுத்து சிவனை வழிபாடு செய்வதும் ருத்ரம் கேசட்டை கேட்பதன் மூலியமாக அந்த வீடு அமைப்பு பிராப்தமும் கைகூடும். சனிக்கிழமையில் கண்டிப்பாக உணவு தானம் கொடுக்க வியாபார அபிவிருத்தி ஆகிறதுக்கு உண்டான அனுகூல பிராப்தம் கிடைக்கும். ஏதேனும் வியாபாரம் இடமாற்றங்கள் எதுவும் வந்தாலும் அதை எடுத்துக்கொள்வது பெரிய அளவுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்க ஸ்ரீரங்கத்திலிருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்கம்மா. சார் இருக்காரு. நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். மேடம் சொல்லுங்கம்மா. நமஸ்காரம் சார். நாங்க ஸ்ரீரங்கத்திலிருந்து பேசுறோம் சார். ஸ்ரீரங்கம். ஜூன் மாசமே நாங்க பேசினோம் சார் உங்கள்ட்ட, என் பையன் விஷயமா, வேற விஷயமா. சரி. என் பையனோட நட்சத்திரம் ஆயில்யம், கடகராசி, துலா லக்னம் சார். அவன் சரி. இந்த மாதிரி துபாயில இருந்ததுதான். அப்ப நீங்க சில பரிகாரம் எல்லாம் சொல்லியிருந்தீங்க பண்றதுக்கு. இந்த சிவபெருமான் இதெல்லாம் வயசு வந்து 25 வயசு சார். சரி சரி சொல்லுங்க. வந்து துபாயில இருந்து விட்டுட்டு வந்துட்டான் சார், வேலையை விட்டுட்டு. சரி. இங்கேயே ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கான், நல்லா கிடைக்க மாட்டேங்குது. அதனாலதான் சார் அடுத்த என்ன பண்ணலாம்னு சொல்றா சார். அதாவதுமா அவர் ஒரு விஷயம் கேட்டு ஸ்ரீரங்கத்திலே இருக்கிறனால இப்போ நடக்கிற இந்த திசையானது சுக்கர திசை தான் அவருக்கு நடக்கும். கண்டிப்பாக ரெகுலராக வந்து சுக்கிரனுடைய பிரீத்தி ஸ்தலமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கநாதர் தான். அங்கே ரங்கநாதரை வழிபாடு பண்ணி கொடிமரத்தில் விழுந்து பிரார்த்தனை பண்ணுவது பெரிய அளவுக்கு விசேஷம். முடிந்தால் தினமும் 11 நாளைக்கு தொடர்ச்சியாக செல்வது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதோடு மட்டும் இல்லாமல் திங்களூருக்கு கண்டிப்பாக ஒரு முறை போயிட்டு சந்திரனுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக விபதி தினமும் வைத்து கொண்டு வருவது பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். ரங்கநாதரோட நீங்கள் ஸ்ரீரங்கத்திலே இருப்பதனால் தொடர்ச்சியாக 11 முறை ரங்கநாதருக்கு செல்வதும், முடிந்த அளவுக்கு அங்கே வந்து மந்திராலயத்தினுடைய ராகவேந்திர பிருந்தாவனம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து கோசாலா இருக்குது. அந்த கோசாலாவுக்கு ஒரு திங்கக்கிழமையில் கண்டிப்பாக போயிட்டு பசுமாட்டுக்கு வேண்டிய தீவனங்களை வாங்கி கொடுப்பது எப்பேற்பட்ட தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான பரிகாரம். அதை செய்ய சொல்லுங்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஹலோ வணக்கம், நாங்கள் ஆத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்கம்மா. சார் இருக்காரு. நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். எங்க பையனுக்காக பேசுறேங்க மேடம். சொல்லுங்கம்மா கேளுங்கம்மா. எங்க பையன் ரமேஷ், அனுச நட்சத்திரம், விருச்சிக ராசி. சரி. லக்னம் தெரியுமாம்மா? அனுச நட்சத்திரம், விருச்சிக ராசி. லக்னம் தெரியாது, விருச்சிக ராசின்றது தெரியும். அனுச நட்சத்திரம்னா வயசு சொல்லுங்க. பையனுக்கு வேலைக்கு கேட்டுட்டு இருக்கிறோம், கல்யாணம் பண்ணலாம். இப்போ பையனுக்கு என்ன வேணும்னு கேட்க வரீங்க? பையனுக்கு வேலை வேணும், கல்யாணம் பண்ணணும். வேலைக்கும் கல்யாணம். லக்னம் தெரியாது இல்லையா உங்களுக்கு? லக்னம் விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னமும் விருச்சிக ராசியும். ஆமா. சரி. வயசு என்ன சொன்னீங்க? 28. சரி. அதாவது அவருடைய அமைப்பில் வந்துமா அவரை கண்டிப்பாக வந்து கும்பகோணத்தில் திருமங்கலக்குடின்னு இருக்குது. திருமங்கலக்குடியில் வந்து பிராணநாதேஸ்வரரும் மங்களாம்பிகைன்னு இருக்கும். அதாவது கும்பகோணத்தில் ஆடுதுறை சூரியனார் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சூரியனார் கோயில் போயிட்டு சூரியனுக்கு வழிபாடு பண்ணி அர்ச்சனை பண்ணி கணபதியிலேருந்து ஆரம்பித்து மற்ற கிரகங்கள்லாம் வழிபாடு பண்ணி திருப்பி கணபதிக்கிட்டே வந்து பிரார்த்தனை பண்ணுவது பெரிய அளவுக்கு விசேஷமும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும்.
இந்த கோயில் 2 கோயில் பரிகாரம் முடித்திட்ட பிறகு கஞ்சனூர் சென்று சுக்கிரனுக்கு பிரீத்தி பண்ணுவதும், சுக்கிரனுக்கு அர்ச்சனை பண்ணுவதும், சுக்கிரனுக்கு பசுனை கொடுப்பதும், உத்தியோகத்திற்கும் தடைப்பட்டிருந்த திருமண அமைப்புக்கு உண்டான நிவர்த்தியும் ஏற்படுத்தி தரக்கூடிய பரிகாரம் இது. கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை பெருமாள் தாயார் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தாமரை மலர்களை கொடுத்து அர்ச்சனை பண்ணுவது, வெண்ணெய் வந்து வெண்ணெயை வந்து ஆஞ்சநேயருக்கு கொடுப்பதும் பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். ஆதித்ய இருதயம் என்ற பாடலை தினமும் கேட்பதன் மூலியமாகவும், கோவிந்த நாமாவளி என்ற பாடலை தினமும் சொல்வதன் மூலியமாகவும் உத்தியோக பிராப்தமும் இந்த திருமணத்தில் உள்ள தடைகளையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். கௌசல்யா பேசுறேங்க மேடம், சென்னையில இருந்து கால் பண்றோம். சொல்லுங்கம்மா, சார் இருக்காரு, நீங்க யாருக்காக கேட்கணுமோ உங்களோட ராசி தான் கேட்கணும் மேடம். எனக்கும் எங்க ஹஸ்பண்டுக்கும் இன்னும் குழந்தை பிறக்கல. சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். சொல்லுங்க. நான் வந்து 26/1/94 சார். சரி. கல்யாணம் ஆகி 4 இயர்ஸ் முடிய போகுது. 2012ல மேரேஜ். சரி, பரவாயில்லம்மா, சொல்லுங்க. கடக ராசி, புனர்பூச நட்சத்திரம். சரி. லக்னம்மா? சிம்ம லக்னம். சரி. அவருதுமா? அவரது வந்து தனுசு ராசி, பூராட நட்சத்திரம் சார். பூராடம். தனுசு லக்னம்? லக்னம் தெரியலங்க. சரி, பரவாயில்ல. இப்போ உங்களுக்கு அவருக்கு வந்து இதுதான். இந்த எங்கே இருக்கீங்க? சென்னையில்? சேப்பாக்கில் இருக்கோம் சார். சேப்பாக்கில். சென்னையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் உங்கள் பேருக்கும் சார் பேருக்கும், உங்கள் பேருக்கு 9 வாரமும் சார் பேருக்கு 9 வாரமும் அங்கே இருக்கிற அம்மன் கிட்ட வந்து, அதாவது கிருஷ்ண பரமா, அங்கே வந்து குருவாயூருடைய கிருஷ்ணர் இருக்கும். அந்த குருவாயூர் கிருஷ்ணர்கிட்ட சந்தான கோபால கிருஷ்ண பூஜைன்னு ஒரு பூஜை இருக்குது. அது வந்து உங்களுக்கு 9 வாரம் திங்கட்கிழமையும், உங்கள் சாருக்கு வந்து செவ்வாய்க்கிழமையில் 9 வாரம் இந்த சந்தான கோபாலகிருஷ்ண பூஜைக்கு பணம் கட்டுவது வந்து பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். ஒரு முறை திருவண்ணாமலைக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையாரையும் உண்ணாமலை தாயாரையும் போய் தரிசனம் பண்ணுவது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். இந்த திருவண்ணாமலைக்கு சென்று இந்த 2 சிவனையும் பார்வதியை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அங்கேருந்து அப்படியே செஞ்சி பக்கத்தில் இருக்கிற மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு சென்று அந்த கோயிலிலே வந்து சுற்றிட்டு அந்த பின்பக்கமாக அந்த தொட்டில் கட்டுக்கிற ஒரு மரம் இருக்கும். அந்த அம்பாள் இடத்தில் தொட்டில் கட்டிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு கோயில் 5 முறை வலம் வந்து கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கேருந்து அங்கே பேய் மேடை என்ற சன்னி முனிவர் மேடையில் நீங்களும் உங்கள் கணவர் அமர்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. பெரிய அளவுக்கு விசேஷமும் அனுகூலமும் ஏற்படக்கூடிய பரிகாரம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. ஸோ தொடர்ந்து பேசலாம், ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். தொடர்ந்து பேசலாம். இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். சார், கடன் தொல்லைகள் நீங்கள் நம்ம என்ன கோவில் போய் வழிபடலாம்? அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில்மா திண்டிவனம்னு இருக்குது. அந்த திண்டிவனம் பெரிய பிரசித்தி பெற்ற ஊர் தான். அந்த திண்டிவனத்தில் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் ஸ்தலம் கோயில் இருக்குது. எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா இடவந்தே வளவந்தேன்றதுனால லக்ஷ்மி வந்து மடியில் வலது பக்கமாக இடது பக்கமாகவும் நரசிம்மர் கோயிலில் இருக்கிறத நம்ம பார்ப்போம். ஆனால் இங்கே மட்டும் இந்த நரசிம்மர் கோபத்தை தணிப்பதற்காக லக்ஷ்மி வந்து வழிபாடு லக்ஷ்மி வணங்கி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்தலம் இது. அந்த லக்ஷ்மி வணங்கிட்டு அந்த நரசிம்மரை வந்து கோபத்தை தணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். இந்த கோயிலில் போயிட்டு யாராக இருந்தாலும் வழிபட்டாலும் எப்பேற்பட்ட கடன் தொல்லையிலேருந்து கண்டிப்பாக நிவர்த்தி கிடைக்கும். அடுத்தது வந்து அவங்க கோர்ட்டு கேஸெல்லாம் இருக்கும். அந்த போல் வழக்குகள்லாம் வெற்றி பெறுவதற்குண்டான அற்புதமான கோயில். எனவே திண்டிவனத்தில் இருக்கின்ற அந்த நரசிம்மர் கோயிலுக்கு சென்று விட்டு வழிபாடு செய்வது எப்பேற்பட்டவர்களுக்கும் கடன் தொல்லை தீர்வதுடன் அவர்களுக்கு உண்டான வழக்குகள் போன்ற விஷயத்திலேருந்து காப்பாற்றப்படுவதற்குண்டான அற்புதமான கோயில். அதாவது வழக்கில் வந்து இவங்க தப்பு செஞ்சுட்டு போய் வழிபாடு செய்வதுடன் தப்பு செய்யாத சிலருக்கு வழக்குகள் பிரச்சனைகள் இருக்கும். அவங்கெல்லாம் வழிபாடு செய்தால் உடனடியாக நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான இடம். ரொம்ப நன்றி சார். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். என் பேர் பரங்கினா. சொல்லுங்கம்மா, சார் இருக்காரு, நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். எங்க பாப்பாவுக்கு கேக்குறேங்க. சொல்லுங்க. பிரணயா. சரிம்மா. தனுசு ராசி, 3ஆம் நட்சத்திரம். சரி. 3 வயசு 5 மாசம் ஆகுது. சரி. லக்னம் சொல்லுங்க. அவளோட லக்னம் கடக லக்னம். சரி. இப்போ என்ன ப்ராப்ளம்? பாப்பாவோட ராசிக்கு அவங்க அப்பாவுக்கு தொழில் கொஞ்சம் டல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கு, அதான் கேட்கலான்ட்டு. அதாவதுமா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தை ராசியை வச்சு அப்பாவுக்கு தொழில் கம்மியாக இருக்குது, அம்மாவுக்கு தொழில் கம்மியாக இருக்குது, அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிறாங்கன்றது வந்து பெரிய தவறான ஒரு விஷயம். பெரியவங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் குழந்தை பிறக்குமே தவிர உங்கள் குழந்தைக்கு ஏற்ற மாதிரி அப்பா அம்மா வராது. ஸோ
உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த குழந்தையும் பிறந்து இப்போ உங்களுக்கு தொழில் டல்லாக இருந்தாலும் அந்த குழந்தை கஷ்டப்படுவது என்பது உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அது இல்லாமல் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஒரு அபத்தமான ஒரு எண்ணத்தில் வந்து குழந்தை பிறந்த பிறகு இது சரியில்லை அது சரியில்லை என்றெல்லாம் நினைக்காதீங்க. பெற்றோர்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் குழந்தை வரம் வந்துட்டு அந்த குழந்தையும் வந்து இந்த உலகத்தில் கஷ்டப்படுவதும் நன்றாக இருப்பதும் பெற்றோர்களுடைய அனுகிரகம். குழந்தையுடைய ஜாதகம் என்பது ஒரு குரு பரியாயம் என்று சொல்வார்கள். 12 வயதிலிருந்து தான் அது பலப்பெறும். எனவே உங்கள் ஜாதகத்துக்கு இப்போதைக்கு வந்து இந்த குழந்தையுடைய அமைப்பு ஸ்தானத்தில் உங்களுடைய எல்லா அமைப்பும் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற இடம் வந்து பிள்ளையார்பட்டி என்று சொல்லக்கூடிய கற்பக விநாயகர். அந்த பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு கண்டிப்பாக குடும்பத்தாருடன் போயிட்டு உங்கள் சாரியை நீங்களும் போயிட்டு அங்கே வழிபாடு செய்வதுடன் அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக விபூதி தினம் வைத்து கொண்டு வருவதுடன் பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய தங்க கவசம் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றிட்டு வழிபாடு செய்ய சொல்லுங்கள். கணபதி காயத்ரி என்ற மந்திரத்தை ஜபிக்க சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு வேலைக்கிழமையில் அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு அருகம்புல் கொடுத்துட்டு அர்ச்சனை பண்ணுவது, விநாயகர் கோயிலில் நடைபெறுகின்ற கணபதி ஓமத்திற்கு ஓம திரவியங்களை வாங்கி கொடுப்பது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை படிப்படியாக கொடுக்கும். அவருடைய ஜாதகத்திலும் அந்த கேதுவின் சாராம்சம் சிலது பாதிப்பாக இருப்பதனால் இவ்வளோ பாதிப்பு இருக்கும். விநாயகர் காயத்தை ஜபிப்பதன் மூலியமாக அந்த நிவர்த்தி ஏற்படும். ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சொல்லுங்கள் சார். சார் இருக்காரு, நீங்கள் யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்கள் கேள்வியில் கேட்கலாம். சார் வணக்கம். சொல்லுங்கள் சார். நமஸ்காரம். சொல்லுங்கள். 1/7/1979. சரி, கரெக்டாக பேசுங்க, ஃபோனை வச்சு சொல்லுங்கள். உத்தர நட்சத்திரம் லக்னம். சரி, என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ வந்து வியாபாரம் ரொம்ப கஷ்டப்பட்டு. சரி, வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, வியாபாரம் கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா? கடன் கொஞ்சம் ஆயிடுச்சு. சரி, கடன் அமைப்பு ஆயிருக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுடைய ஜாதக அமைப்புக்கு கடன் அமைப்பு பாதிப்பு இருக்குதுன்னா குரு பிரீத்தி பண்ண வேண்டியிருக்கும். அந்த குரு பிரீத்தி செய்வதற்கு அற்புதமான ஸ்தலம் என்றது குருவாகி இருக்கக்கூடிய அற்புதமான இடம் திருச்செந்தூர் முருகப்பெருமாள் சன்னிதானம். இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமாள் சன்னிதானத்தில் கோயில் போயிட்டு 66 லட்டுகளை வந்து தானமாக கொடுப்பதுடன் பக்தர்களுக்கு கோயிலில் விபூதி அபிஷேகம் செய்வது பெரிய அளவுக்கு விசேஷத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். அந்த அபிஷேக விபூதி தினமும் வைத்து கொண்டு வருவதுடன் திருச்செந்தூரில் பச்சை கலர் படம் என்று கேட்டாலே வள்ளி தெய்வானத்துடன் பச்சை கலரில் இருக்கக்கூடிய படம் கிடைக்கும். அந்த திருச்செந்தூர் முருகர் சன்னிதானத்தில் பச்சரிசியை கொடுத்து துலாபாரம் கொடுப்பது உங்களுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். 2 வருடத்துக்கு 3 வருடத்துக்கு திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு வந்து துலாபாரம் கொடுப்பதாக பிரார்த்தனை செய்து அந்த திருச்செந்தூர் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றுவது உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு வசந்தத்தையும் அனுகூலத்தையும் இந்த கடன் அமைப்பிலிருந்து பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதுடன் வேலைக்கிழமை தோறும் உணவு தானம் மதியம் 1லிருந்து 2 மணிக்கு கொடுப்பது விரைவிலே இந்த கடன் அமைப்பிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான அற்புதமான பரிகாரம். நன்றிங்க கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். ரமேஷ் சார். சரி சொல்லுங்க சார். சார் இருக்காரு, நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு கேளுங்க. சொல்லுங்க சார். கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம் கும்ப லக்னம் சார். வயசு 36 நடக்குது சார். சொல்லுங்க, என்ன வேணுங்க? அது வேலை எதுவும் நிலையா இல்லை சார், பிஸ்னஸும் அப்படிதான் இருக்கு. எங்க இருக்கீங்க சார்? தஞ்சாவூருங்க சார். தஞ்சாவூரில் தானே இருக்கீங்க. ரெகுலராக வந்து தஞ்சாவூரில் இருக்கிறனால நீங்கள் வந்து புன்னை மாரியம்மன் கோயிலுக்கு வந்து ரெகுலராக வந்து செவ்வாய்க்கிழமை போகிற பழக்கத்துக்கு ஏற்படுத்திடுங்க. கோயிலை வளம் வந்து கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு கோயிலை 5 முறை வளம் வந்துட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை உணவு தானம் கொடுப்பது சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. நீங்கள் தஞ்சாவூர்லேயே இருக்கிறனால அந்த கோயில் இந்த கோயில் போவாங்க. புன்னை மாரியம்மன் சரணாகதி அடைஞ்சிருங்க. கண்டிப்பாக வந்து தொழில் நிமித்தமாக இல்லை உத்தியோக நிமித்தமாக உங்களுடைய சம்பந்தப்பட்ட இந்த உங்களுடைய ஜீவனஸ்தானம் வந்து கண்டிப்பாக வலுப்பெறும். இரவில் வந்து அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கோங்க. ரெகுலராக வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் புன்னை மாரியம்மன் படத்தை வைத்து காலையில் 6லேருந்து 7 மணிக்குள் வீட்டிலே 5 அகல் தீபம் ஏற்றிட்டு வர பழக்கத்துக்கு ஏற்படுங்க. அதோடன் வந்து துர்கை காயத்ரி தினமும் 11 முறை ஜபிப்பது பெரிய அளவு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர். ஹலோ வணக்கம். மயிலாப்பூர் பேசுறேம்மா. சொல்லுங்க சார். சார் இருக்காரு, நீங்க யாருக்காக கேட்கணுமோ அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் இதை சொல்லிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். ஓகே. பரணி நட்சத்திரம். சொல்லுங்க சார். லக்னம் மேஷ ராசி. பரணி நட்சத்திரம் மிதுன லக்னமா நீங்க? மிதுன லக்னம் மேஷ ராசி. சரி, வயசுங்க? 32 வயசாகுது. கல்யாணம் டிலே ஆயிடுச்சு. அலையன்ஸ் வந்து கட்டாயினது.
சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக சென்னையில் வந்து திருவிழிதாயம் என்ற குரு கோயில் இருக்குது. அந்த திருவிழிதாயம் டிவிஎஸ்க்கு எதிரில் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற அந்த சந்துக்குள்ளே இருக்கும். அந்த கோயிலில் வந்து வேலைக்கிழமை தோறும் தொடர்ச்சியாக 5 வேலைக்கிழமை விடாமல் போயிருந்தாங்க. 5 வேலைக்கிழமைக்குள்ள ஒரு வேலைக்கிழமை கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணுங்க குருவுக்கு. பெரிய அளவுக்கு விசேஷமும் அனுகூலமும் ஏற்படும். அதோடு மட்டும் இல்லாமல் ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது, மனதார பிரார்த்தனை பண்ணி கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிடுங்க. கல்யாண திருமண அமைப்பெல்லாம் கைகூடின பிறகு, திருமணம் முடிந்த பிறகு நீங்களும் உங்கள் மனைவியும் வந்து கண்டிப்பாக, அதாவது யாருக்காக கேட்குறீங்களோ அவங்களும் அவங்க மனைவியும் போயிட்டு அந்த கோயிலில் வந்து திருமணம் முடிந்த பிறகு அபிஷேகம் செய்வதாக பிரார்த்தனை செய்து கொள்வதுடன், வேலைக்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள் உணவு தானம் கொடுப்பது திருமண பிராப்தம் கைகூடி வருவதற்குண்டான அற்புதமான அமைப்பு. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. சார், இவ்வளோ நேரம் நம்ம தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சியில் வேந்த டிவி நேயர்களோட கேள்விகளுக்கு தெளிவான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். வேந்த டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.